வெல்கம் டு ASPN அகாடமி. இது மேக்ஸ் வீடியோ. நம்மளோட நியூ சிலபஸ்ல மேக்ஸுக்கு 25 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. பட் என்னன்னா அதை ரெண்டா டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வந்து இனிமேல் நாங்கள் இப்படிதான் கேட்போம் அப்படிங்கிறது. ஏன்னா கொஸ்டின்ஸ்ல வந்து வேரியேஷன் வரக்கூடாது அப்படின்னு மொத்தமா நான் வந்து 25 கொஸ்டின் கொடுக்கும்போது நிறைய டாபிக் வந்து இதுக்கு முன்னாடி விட்டு போயிடும் எக்ஸாம் ஹால்ல. ஒரு சில டாபிக்ல இருந்து கொஸ்டினே வராது, ஒரு சில டாபிக்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்துடும். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு சில நேரம் ரீசனிங்கே ரொம்ப கம்மியா இருக்கும், ஆப்டிடியூட் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம அதுல எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, நியூ சிலபஸ்ல ஆப்டிடியூடுக்கு வந்து 15 மார்க். இதுல தான் நம்ம பார்த்த எல்சிஎம், ஹச்சிஎஃப், டைம் அண்ட் ஒர்க்கு, அந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா டாபிக்கும் இதுல கவர் ஆகும். இதுல நம்ம ஒண்ணு மட்டும் இன்னும் நடத்தல, பேலன்ஸ் விட்டுருக்கோம். அது என்னன்னா ஏரியா வால்யூம் டாபிக். அதாவது அளவைகள் டாபிக் இருக்கு இல்லையா, அது மட்டும் நான் உங்களுக்கு லாஸ்ட் சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அது பெருசு. அது ஒண்ணு எடுத்தோம்னா அதுவே வந்து உங்களுக்கு ஒரு 8-10 இது வரைக்கும் போகும். அதை நான் டெய்லி ஒன்னொன்னா கூட உங்களுக்கு முடிச்சிருவேன். ஆனா என்னன்னா அதை ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் நிறைய இருக்கே, இன்னும் ரீசனிங் தொடரலையேன்ற எண்ணம் இருந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. ரீசனிங்ன்றது ஒரு பார்ட் 2 பார்ட்டுக்குள்ள மேக்சிமம் முடியிற சின்ன சின்ன டாபிக் தான். அதனால இதை நான் முடிச்சுட்டேன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஏரியா வால்யூம் மட்டும்தான் அப்படின்னு ஒரு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருப்பீங்கன்றதுக்காக தான் நான் அடுத்த இது ரீசனிங் டாபிக் வந்துட்டேன். ரீசனிங்ல 10 மார்க் தனியா கொடுத்துருக்காங்க. இதுல ஃபுல்லாவே எப்படி வரும்னா, நம்ம லாஜிக்கலா திங்க் பண்ணி பண்ற மாதிரி, நம்மளோட மைண்டை வந்து செக் பண்ற மாதிரி. இப்போ இந்த ஆப்டிடியூட் எப்படின்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம போட்டுடலாம். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து அங்க அவ்வளவா தேவைப்படாது. நம்ம எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோமோ அங்க போய் டக்கு டக்குன்னு போட்டுடலாம். ஆனா இந்த ரீசனிங் அப்படி இல்லை. நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாலும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு ஒண்ணு அங்க போய் தேவைப்படும். அங்க போய் நம்ம மைண்டு அதை எப்படி அணுகுது, எப்படி அந்த சம்மை வந்து எந்த வேலை பாக்குது, எந்த கண்ணோட்டத்துல அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட ஆன்சர் அங்க போடுற மாதிரி இருக்கும். இதுலதான் இந்த நம்பர் சீரீஸ், லெட்டர்ஸ் வந்து சீரீஸ் வரும் இல்லையா, லெட்டர்ஸ் சீரீஸ் வர்றது, பகடைகள் கணக்கெல்லாம் வரும்ல, டைஸ், பகடை கணக்கு, கேலண்டர் சம்ஸ், இந்த மாதிரி வயது கணக்குகள், ஏஜ் சம்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இவங்க யாருக்கு என்ன ரிலேஷன்ஸ் அப்படின்னு வரும் இல்லையா. இந்த மாதிரி லாஜிக்கலா திங்க் பண்ற லாஜிக்கல் ரீசனிங்க்கு வந்து தனியா 10 மார்க் ஒதுக்கியிருக்காங்க நியூ சிலபஸ்ல. ஏன் அப்படின்னா இந்த லாஜிக்கல் ரீசனிங்ல இருந்து எப்படியாவது இதுக்குள்ள இருந்து 10 கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். ஆக்சுவலா உண்மையிலேயே பார்த்தோம்னா நம்ம ஆப்டிடியூடுக்கு ப்ராக்டிஸ் பண்றதை விட இது ரொம்ப ஈஸி தான். பொதுவாகவே சின்ன வயசுல இருந்து நம்ம நிறைய பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம். நிறைய நம்மகிட்ட வந்து குவிஸ் மாதிரி கேட்டிருப்பாங்க. நம்ம இதுல புக்குல கூட இந்த மாதிரி ரீசனிங் சம்ஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ண சொல்லியிருப்பாங்க. குமுதம், குங்குமம், சிறுவர் மலர், இந்த மாதிரி புக்ல கூட இருக்கும். இப்படி நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதை தான் இங்க கேட்க போறாங்க. என்னன்னா நம்ம கொஞ்ச நாள் டச் விட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஒரு பேட்டர்ன், ஒரு இப்ப நம்பர் சீரீஸ் இருக்குன்னா எத்தனை வகையான பேட்டர்ன்ல நான் அதை யோசிக்கணும். அதே இது ஒரு பகடை அப்படின்னா இப்படி கொடுத்தா எப்படி இருக்கணும்ன்ற அந்த லாஜிக் தெரிஞ்சிருச்சுன்னா போதும். அதனாலதான் லாஜிக்கல் ரீசனிங்னே அது பேரு. இப்போ இதுல இந்த ஆப்டிடியூட் முடிச்சிட்டோம். நம்ம ஏரியா வால்யூமை தவிர இதுல இருக்க எல்லா டாபிக்கும் ஒவ்வொன்றுக்கும் 5 பார்ட் 6 பார்ட் வரைக்கும் நான் போட்டிருக்கேன். மினிமம் வந்து ஒரு 10ல இருந்து மேக்சிமம் 20-22 டைப் வரைக்கும் ஒவ்வொன்றிலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் மாடல்ஸ். நீங்க வந்து அந்த பேசிக்ல இருந்து டஃப் மாடல் வரைக்கும் எல்லாமே அதுல கவர் ஆயிரும். வெளியே இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா நீங்க எதுவுமே பார்க்க தேவையில்ல. இதை பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். நீங்க பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல இருக்கு, போய் செக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்றது வந்து இந்த லாஜிக்கல் ரீசனிங் இருக்கு இல்லையா 10 மார்க்குக்கு, அதுல இருக்க தலைப்புகளை தான் இனிமேல் நம்ம டெய்லி பார்க்க போறோம். டெய்லியும் இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு மேக்ஸ் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். இது வந்து ஒரு பார்ட் 2 பார்ட்லயே முடிஞ்சிடும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து நம்பர் சீரீஸ். இதுல வந்து பார்ட் 1 தான் இதுல பார்க்க போறோம். பார்ட் 1னா என்னன்னா பேசிக். மேக்சிமம் எல்லாத்துக்கும் ரெண்டு பார்ட் வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். பேசிக் எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கும், டஃப் மாடல் எல்லாம் செகண்ட் பார்ட்ல இருக்கும், அந்த மாதிரி. இப்போ இந்த நம்பர் சீரீஸ் அப்படின்னு இருக்கு. இந்த நம்பர் சீரீஸ் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே ஓரளவு தெரியும். ஆனா இந்த நம்பர் சீரீஸ் வந்தா அந்த கொஸ்டினை பார்த்து நம்ம அந்த ஆன்சரை இந்த லாஜிக்ல தான் இது வந்து அடுத்தடுத்த நம்பர் வந்திருக்கு, இப்படிதான் இது போகுதுன்றத கண்டுபிடிக்க டைம் எடுத்துரும் நிறைய பேருக்கு. அதுதான் இங்க ப்ராப்ளமே. கண்டிப்பா ஒரு நம்பர் சீரீஸை கொடுத்து இதை வந்து நீங்க சால்வ் பண்ணுங்கன்னு கொடுத்தா ஒருத்தர் அதை
ஒரு 5 நிமிஷத்துல போடுவாரு, ஒருத்தர் 2 நிமிஷத்துல போடுவாரு, ஒருத்தர் 10 நிமிஷம் யோசிச்சோனே கண்டுபிடிச்சிருவாரு. ஆனா நம்மளுக்கு அவங்க சொல்றது 1 மினிட்ல யாரு அந்த சம்ம வந்து சால்வ் பண்றீங்களோ அவங்க தான் எங்களுக்கு வேணும். ஏன்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல ஒரு ஆஃபீஸரா நான் என் மைண்டு குயிக்கா ஒர்க் ஆகுதா, குயிக்கா ஒரு முடிவு எடுக்குதா, கரெக்டா வந்து யோசிக்குதா அப்படிங்கறத கெஸ் பண்றதுக்கு தான் இந்த இது. அப்போ நம்ம எப்படி இதுக்கு பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, எப்படியெல்லாம் ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே இது எந்தெந்த பேட்டர்ன்ல எல்லாம் இது இருக்க சான்சஸ் இருக்குன்னு நம்ம மைண்ட் செக் பண்ணணும். இது எந்த பேட்டர்ன்ல இருக்கலாம் அப்படிங்கறத நம்ம அப்ப பேசிக்கா ஒரு சிலதை கத்துக்கிட்டு போனோம்னா அங்க போய் நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு தோணும் ஆட்டோமேட்டிக்கா. அதுதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னா முழுசா எதுவுமே பார்க்காம அங்க போய் உட்காந்துனே என்ன தோணுதோ அதை பண்றது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் கிடையாது. அது சம்பந்தமா பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அந்த பிராக்டிஸை யூஸ் பண்ணி அந்த இடத்துல அது எந்த மாதிரி வந்திருக்குன்றத நம்ம திங்க் பண்ணணும். புரியுதா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த நம்பர் சீரீஸ்ல பேசிக்கான மாடலா ஒரு 10 சம் பார்க்க போறோம். சிம்பிளா யோசிச்சு நம்ம அந்த சம் எல்லாம் போடுற மாதிரி இருக்கும். அடுத்த பார்ட் 2ல ரொம்ப ட்ரிக்கியா ரிஸ்கியா இருக்கிற சம்ஸா பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இந்த மாதிரி ஒரு நம்பர் சீரீஸ் கொடுத்துருவாங்க. இதுல இந்த லாஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்கள்லாம் இருக்கிற ஒற்றுமை என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் ரெண்டாவது நம்பருக்கும் பாருங்க டிஃபரன்ஸ் மேக்சிமம் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தனே பார்க்க வேண்டியது டிஃபரன்ஸ். ஓகேவா? என்னென்னலாம் ஒரு நம்பர்ல நம்ம கவனிக்கணும் அப்படின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் சம்மை பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஸ். இதுக்கு எவ்வளவு ஆயிருக்கு? +5 கூடி இருக்கு. இதுக்கும் +5 கூடி இருக்கு. திரும்ப இது ரெண்டுக்கும் பாருங்க +5 கூடி இருக்கு. அப்போ எனக்கு அடுத்து வர்ற இந்த நம்பருக்கு இடையில +5 கூடணும். அப்போ 18 கூட நான் 5 கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும்? 18 கூட 5 கூட்டினா 23 கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல வர வேண்டிய எண் 23. புரியுதா? இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு சம், இது பேசிக் தான். ஃபர்ஸ்ட் ஒரு சம் கொடுத்தனே அந்த அடுத்தடுத்த நம்பர்களுக்கு இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் பார்க்கணும். அந்த டிஃபரன்ஸ் கூடிக்கிட்டே போதா குறைஞ்சுக்கிட்டே போகுதா அப்படிங்கிறது. இது ஃபர்ஸ்ட் சம். அடுத்து நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் இது பாருங்க. இது செகண்ட் சம். இதுல பாருங்க, இப்ப இதுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 4. இதுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 8. இதுக்கும் டிஃபரன்ஸ் 16. அப்ப எப்படி போயிட்டு இருக்கு? 4 நாளா கூடுதா? இல்ல. ஒரு இடத்துல 4 கூடுது, ஒரு இடத்துல 8 கூடுது, ஒரு இடத்துல 16 கூடுது. ஓகேவா? அப்போ எப்படி இது போயிருக்கு பேட்டர்ன்? ஆக்சுவலா இதோட ஆக்சுவல் பேட்டர்ன் என்னன்னு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் 2ஆல பெருக்குனா அவங்களுக்கு ரெண்டாவது நம்பர் கிடைக்குது, 8 கிடைக்குது. அடுத்து அந்த 8 2ஆல பெருக்குறாங்க, அடுத்த நம்பர் 16 கிடைக்குது. 16 2ஆல பெருக்குறாங்க, அடுத்த நம்பர் 32 கிடைக்குது. அப்ப நான் என்ன பண்ணணும்? அடுத்து 32வை 2ஆல பெருக்கணும். பெருக்குனா எனக்கு என்ன கிடைக்கும்? 64ன்னு கிடைக்கும். இப்ப 64 தான் ஆன்சர். புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம். அடுத்து இந்த சம்ல என்ன பார்க்குறோம்னா, அந்த டிஃபரன்ஸ் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது ஒரே மாதிரி கூடல, இல்ல ஒரே மாதிரி குறையல. நம்பர் வந்து கூடிக்கிட்டே போகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, மல்டிப்ளிகேஷன் ஆயிருக்கு. அது என்ன மல்டிப்ளிகேஷன்ல அந்த ஆர்டர்ல அது போயிருக்குன்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கும் போது ஒவ்வொரு நம்பரையும் 2ஆல பெருக்கி அடுத்த நம்பரை போட்டிருக்காங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அப்ப நான் இந்த கடைசி நம்பரையும் 2ஆல நான் பெருக்கினேன்னா எனக்கு கிடைக்கிறது தான் ஆன்சர். 64ன்றது தான் ஆன்சர். ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மூணாவது சம் பார்க்கலாம். மூணாவது சம் பாருங்க. 4, 9, 16, 25. இப்போ இது எப்படி கூடி இருக்கு? ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பார்ப்போம்? ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்ப்போம். ஓகே, 5 கூடி இருக்கு, +5 கூடி இருக்கு. இதுல என்ன கூடி இருக்கு? +7 கூடி இருக்கு. இதுல +9 கூடி இருக்கு. அப்போ நம்ம
என்ன செய்யலாம்? 5, 7, 9, 11ன்னு கூடிக்கிட்டே போகுது. புரியுதா? அப்போ இதுக்கு அடுத்தபடியா +11 கூடணும். அப்போ 25 கூட 11 கூட்டுனா எனக்கு என்ன வரும்? 36 வரும். இந்த மாதிரியும் நீங்க கண்டுபிடிக்கலாம். இதுல இன்னொரு மெத்தடும் இருக்கு. ரெண்டாவது ஒரு மெத்தட் பாருங்க. சம் எப்படி எழுதுறேன். இதானே சம்மு. இப்போ நான் இதுக்குள்ள டிஃபரன்ஸை வச்சே நான் போட்டுட்டேன். ஓகே, வெல் அண்ட் குட். நீங்க நம்ம எப்படி வேணாலும் கண்டுபிடிச்சுக்கலாம். இப்போ ஆக்சுவலா இதோட உண்மையான லாஜிக்கல் ரீசனிங் என்ன தெரியுமா? இது ஆக்சுவலா இது என்ன தெரியுமா? 2 ஸ்கொயர். இது வந்து 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர். அப்போ எனக்கு அடுத்து வர வேண்டியது 6 ஸ்கொயர் அப்படின்னு வரணும். 6 6 36. ஓகேவா? இந்த மாதிரி ஏன் இந்த சம் கொடுத்தேன் அப்படின்னா, ஒரே சம்முக்கு 2 3 லாஜிக் கூட செட் ஆகும். ஆனா எந்த லாஜிக்ல வேணாலும் நீங்க போடலாம். ஏன்னா நம்ம கிட்ட யாரும் ஸ்டெப் கேட்க போறது கிடையாது. நம்மளுக்கு ஆன்சர் தான் தேவை. அதுக்கு பேர் தான் லாஜிக்கல் ரீசனிங். நீங்க அந்த 2 நம்பருக்கு இடையில இருக்கிற லாஜிக்கை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க ஆன்சரை போட்டுறலாம். அந்த லாஜிக் எதுவா வேணாலும் இருக்கலாம். அதான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஒருத்தர் வந்து 2 அதாவது பாருங்க, ஒருத்தர் நான் கொஸ்டின் கேட்குறேன். 2 வந்து 3 தடவை கூட்டினா என்ன வரும் அப்படின்னு கேட்குறேன். அப்போ ஒருத்தர் வந்து 2 கூட்டல் 2 கூட்டல் 2ன்னு சொல்லி என்கிட்ட 6ன்றாரு. இன்னொருத்தர் 2 3 தடவை, அப்ப 2 × 3 6 அப்படின்னு சொல்றாரு. இப்போ 2 பேருமே செஞ்சது கரெக்ட் தான். ஆன்சரும் கரெக்ட் தான் அவங்களோடது. ஆனா இவர் இந்த லாஜிக்ல போட்டிருக்காரு, இவர் இந்த லாஜிக்ல போட்டிருக்காரு. ஒருத்தர் அடிஷன் லாஜிக்ல, ஒருத்தர் மல்டிப்ளிகேஷன் லாஜிக்ல. ஆனா ஆன்சர் என்னமோ கரெக்ட் தான். அதனால மேக்ஸ்ல வந்து எப்பயுமே லாஜிக் கரெக்டா இருந்தா போதும். எந்த மெத்தட்ல வேண்டாலும் நம்ம ஆன்சரை கொண்டு வரலாம். இப்ப இதே சம்முக்கே 2 லாஜிக் இருக்கு. அந்த இடத்துல உங்க மைண்ட் எந்த லாஜிக்கை ஃபர்ஸ்ட் டக்குன்னு செலக்ட் பண்ணி போடுதோ அதை பொறுத்து உங்களுக்கு ஆன்சர் வரும். மோஸ்ட்லி நீங்க இதை வந்து இந்த நம்பர்ஸை பார்த்த உடனே உங்களுக்கு ஸ்கொயர் வேல்யூஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். நீங்க வந்து கண்டிப்பா 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பருக்கும் ஸ்கொயர் வேல்யூஸ், அதே மாதிரி 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பருக்கும் கியூப் வேல்யூஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா ஸ்கொயர் வேல்யூவும் கியூப் வேல்யூவும் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து இந்த மாதிரி லாஜிக்கல் ரீசனிங்ல வந்து டைம் வேஸ்ட் பண்ணவே தேவையில்ல. அடுத்து என்ன வரும்னு போட்டு போய்கிட்டே இருக்கலாம். இதுல பாருங்க, இதுல அதே தான். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? இப்ப இதுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க 7. இதுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? டிஃபரன்ஸ் வந்து 19. இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் 64 27 அப்படின்னா 2 மைனஸ் பண்ணா 37 வருமா? இப்போ இதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? 7 19 37 ஒண்ணுக்கு ஒண்ணும் சம்மந்தமே இல்லை. அப்ப கண்டிப்பா இந்த 2க்கு உள்ள டிஃபரன்ஸ் அப்படிங்கிற இந்த லாஜிக் வந்து செட் ஆகாது. நம்ம வேற லாஜிக் தான் யோசிக்கணும். அப்போ இதை நீங்க நம்பர்ஸை நல்லா பாருங்க. இந்த நம்பர் என்ன மாதிரி இருக்கு பாருங்க. இது 1 கியூப், 1 ஸ்கொயரா இருந்தாலும் 1 கியூபா இருந்தாலும் 1 பவர் 1000 லேக் எதுவா இருந்தாலும் 1 தான். அதனால நீங்க அடுத்த நம்பர்ல இருந்து தான் இந்த 1 வந்து கெஸ் பண்ணணும். இது பாருங்க 2 கியூப், 3 கியூப், 4 கியூப். இந்த ஃபார்மேட்ல இருக்கா? 2 கியூப்னா என்னது? 2 × 2 × 2 8, 3 × 3 × 3 27, 4 × 4 × 4 நானாங்க 16, 16 நாங்க 64. அப்போ அடுத்து எனக்கு என்னவா இருக்கணும் இந்த இடத்துல ஆன்சரு? 5 கியூப். 5 கியூப் என்ன ஆன்சரு? 5 × 5 × 5. 5 25, 25 5 125 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்ப இங்க வர வேண்டியது 125. புரியுதா? இதனாலதான் நான் சொன்னேன் ஸ்கொயர் வேல்யூவும் கியூப் வேல்யூவும் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சு வச்சிருந்தாதான் நம்ம அந்த கொஸ்டினை பார்த்த உடனே, அந்த லெட்டர்ஸை பார்த்த உடனே இது ஸ்கொயர் வேல்யூவே, இது கியூப் வேல்யூவேன்னு நம்ம மைண்ட் டக்குன்னு ஆன்சர் வந்துடும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ இது வரைக்கும் என்னென்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் ஒரு சம்மை பார்த்த உடனே டிஃபரன்ஸ் அதுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது, அது என்ன ஆர்டர்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மல்டிப்ளிகேஷன்லயா என்ன ஆர்டர்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுதுன்றத கண்டுபிடிக்கணும். மூணாவது,
அது ஸ்கொயர் வேல்யூவா அப்படின்னு பார்க்கணும். ஸ்கொயர் ஆகுதா? 4வது வந்து கியூப் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாம்பிள் சம்ஸ் நான் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா 5th மாடல். இங்க பாருங்க 4 3 6 6 8 9ன்னு இருக்கு. இத பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது எப்படி ஒரே ஆர்டரா கூடவும் இல்ல. 2 தடவை 6 வேற ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப இது எப்படி இருக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு கண்டிப்பா வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்ப பாருங்க இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க 1. இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தோம்னா 3. இதுக்கு 0. இதுக்கு 2. இதுக்கு 1. இப்ப 130 திரும்ப 31 வந்திருந்தா கூட சரி ஏதோ ஒரு அந்த ஆர்டர்ல போகுதுன்னு பார்க்கலாம். இப்ப இதுக்கும் சம்மந்தமே இல்ல. அப்ப இந்த லாஜிக் நம்ம யோசிக்க முடியாது. சரி, அப்ப அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி வரிசையா அடுத்தடுத்த நம்பர்களுக்கு இடையில எந்த லாஜிக்கும் இல்ல அப்படின்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ண பிறகு இதை எப்படி பார்க்கணும்னா இப்ப நான் சொல்றது படி பாருங்க. இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப கண்டிப்பா உங்களுக்கு இது என்ன இப்படி இருக்கு அப்படின்னு தோணி இருக்கும். ஆனா அடுத்து உங்க மைண்ட் எப்படி யோசிக்கணும்னா ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸா யோசிக்கணும். சாரி, ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ். இதுக்கு இருந்து இது, இதுல இருந்து இது. இப்ப பாருங்க 4 6 8 இங்க 3 6 9. அப்ப இப்ப ஈஸியா புரிஞ்சிருச்சு இல்லையா? இந்த பக்கம் இருக்க ஃபர்ஸ்ட் நம்பர் எல்லாம் 2 2 ஆட் ஆயிட்டே போகுது. +2 +2 4 6 8. இங்க போனா +3 3 வந்து ஆட் ஆகிக்கிட்டே போகுது. அப்போ நம்மளுக்கு இங்க தேவைப்படுறது இந்த நம்பரா? இல்ல. நம்மளுக்கு இதுக்கப்புறம் இந்த நம்பர் தான் வந்து +3 ஆட் ஆகி வரும். ஆனா நம்மளுக்கு தேவை இந்த நம்பர். அப்ப இது என்ன வரும்? இங்க இதுதான் அடுத்த ஆல்டர்னேட்டிவ் நம்பர். அப்ப +2 ஆட் ஆகணும். 8ல இருந்து +2 நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 10 அப்படிங்கிறது தான் ஆன்சர். புரியுதா? அடுத்தடுத்த நம்பருக்குள்ள இடையில வந்து டிஃபரன்ஸோ ஸ்கொயரோ மல்டிப்ளிகேஷன் ஆர்டர்ல இல்லையோ எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத மாதிரி இருக்குன்ட்டா நீங்க டக்குன்னு ஆல்டர்னேட்டிவா பார்க்க ஆரம்பிச்சிடணும். அந்த ஆல்டர்னேட்டிவ்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? இந்த ஆல்டர்னேட்டிவ்ன்றதே பாருங்க 5th பாயிண்ட் என்னன்னா ஆல்டர்னேட்டிவா எதுவும் இருக்கான்னு பார்க்கணும். ஆல்டர்னேட்டிவ்லயே 1 இப்படி இருக்கு இல்லையா? 1 2 3 4 5 6 7 8 இப்படி 1 விட்டு 1 பார்க்கணும். சம்டைம்ஸ் 2 விட்டு 2 பார்க்க வேண்டி கூட வரும். இடையில 2 நம்பரை விட்டுட்டு ஸ்கிப் பண்ணி அடுத்து பார்க்க வேண்டி வரும். சம்டைம்ஸ் 3 நம்பர் விட்டு பார்க்க வேண்டி வரும். அது எதுவா வேணாலும் இருக்கலாம். எல்லாமே ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் தான். 1 விட்டா 2 விட்டா 3 விட்டான்றதை நீங்க கொஸ்டினை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணிக்கணும். அடுத்து நீங்க யோசிக்க வேண்டியது இந்த லாஜிக் தான். இப்போ என்னென்ன லாஜிக்ல எல்லாம் யோசிக்கணும்னு உங்களுக்கு ஐடியா கொடுக்கும்போது நான் உங்க மைண்ட் அந்த லாஜிக்கை எல்லாத்தையும் அந்த இடத்துல அப்ளை பண்ணி பார்க்கும் டக்கு டக்கு டக்குன்னு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து வேமா அந்த 10 20 லாஜிக்குள்ளதான் ஒண்ணு இருக்கும். அந்த 10 லாஜிக்ல ஒன்ன கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ இந்த சம் புரிஞ்சதா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. 6th சம் 4 5 9 16 26. இப்போ இதுல இதே மாதிரி நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கலாம். +1 அடுத்து +4 அடுத்தது +7 நெக்ஸ்ட் +10. அப்ப எப்படி கூடிக்கிட்டே போகுது? 1 4 7 10. இப்போ இந்த மாதிரி வரும்போது இந்த டிஃபரன்ஸ்லயே நம்மளால எதுவும் கெஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த நம்பருக்கு இடையில திரும்ப டிஃபரன்ஸ் பார்க்கணும். ரெண்டுக்கு இடையில டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? +3 கூடி இருக்கு, +3 கூடி இருக்கு, +3 கூடி இருக்கு. அப்போ ஒரே மாதிரி கூட்டிட்டு வருதா? டிஃபரன்ஸ்ல டிஃபரன்ஸ் பார்க்கணும். டிஃபரன்ஸ் அப்ப இதுக்கப்புறம் வர்ற டிஃபரன்ஸ்ல +3 ஆகணும். +3னா என்னது? இங்க 13 கூடணும். டிஃபரன்ஸ் 13ஆ இருக்கணும். புரியுதா? இதுல இருந்து இது அடுத்த நம்பருக்கு இடையில டிஃபரன்ஸ் 13ஆ இருக்கணும். அப்ப 26 கூட நான் 13 கூட்டினேன்டா எனக்கு எவ்வளவு வரும்? 9 39. அப்ப 39 இங்க வந்தாதான் எனக்கு இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 13 கிடைக்கும். புரியுதா? இதுதான் அடுத்த லாஜிக். ஃபர்ஸ்ட் நம்பர் எல்லாம் டிஃபரன்ஸ் பாக்குறீங்க. அதுல நீங்க உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்து கிடைக்கல. அப்ப அந்த ரெண்டுக்கு இடையில டிஃபரன்ஸ். ஆனா ஒரு சில பேர் கண்ணுல பார்த்தே கண்டுபிடிச்சிருவீங்க. 4 7 10 அப்ப 3 3 கூடிக்கிட்டே போகுது. ஓகே, அப்ப அடுத்து 13 கூடணும். 13 கூடணும்னா
இந்த 26 கூட எதை கூட்டினா 13 கூடும் 39. அப்ப இது ரெண்டையும் கூட்டினா 39 வருது. 39 தான் ஆன்சர்னு பார்த்தாலே போட்டுறலாம். பட் உண்மையிலேயே அதோட ரீசன் என்ன, அப்படி லாஜிக் என்னன்னா, அந்த டிஃபரன்ஸ் சேமா வருது அப்படிங்கிறது தான் இதோட லாஜிக். ஓகேவா? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே வரும். ஒரு சிலது வந்து 2வது ஸ்டெப்ல தான் லாஜிக்கை வந்து நீங்க பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இது 6th மாடல். அடுத்தது 7th சம் பாருங்க. 25, 23, 19, 7. இப்போ இதுல என்ன ஆகுது? இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க, -2. அடுத்து இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து -4. இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் -8. அப்போ இதுக்கு அடுத்து என்ன வரணும் டிஃபரன்ஸ்? 2, 4, 8 அப்படின்னு கூடிக்கிட்டே போகுது. புரியுதா? அப்ப என்ன ஆகுது? டிஃபரன்ஸ் வந்து 2 2ஆ மல்டிப்ளை ஆகிக்கிட்டே போகுது. அப்போ இதுக்கு அடுத்த டிஃபரன்ஸ் என்ன வரணும்? -16 இருக்கணும். அப்போ -16. இப்ப குறைஞ்சுக்கிட்டே போகுது. அப்போ 11ல இருந்து -16 நானு ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? இப்போ ஒரு பிளஸ் ஒரு மைனஸ். அப்போ நான் 11ஐயும் -16ஐயும் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா -5 கிடைக்கும். ஏன்னா பெரிய நம்பர் நம்மளுக்கு 16, அதோட சிம்பிளை தான் நம்ம போடணும் ஆன்சர்ல. அப்போ எனக்கு இங்க வர வேண்டிய ஆன்சர் வந்து -5. இந்த மாதிரி போக போக மைனஸ் ஆகிக்கிட்டே போற மாதிரி சீரீஸும் கொடுப்பாங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஆட் ஆகிட்டே போற மாதிரி, மல்டிப்ளை ஆகிட்டே போற மாதிரி தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆனா போக போக டிக்ரீஸ் ஆகிட்டே போற மாதிரி நம்பர் சீரீஸும் வரும். அந்த மாதிரி நம்பர் சீரீஸ் வரும்போது மைனஸ்லயும் ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா 11க்கு அப்புறம் ஒரு கட்டத்துல 2, 3, 1, 0ன்னு வந்துட்டு அடுத்து -1, -2, -3ன்னு நம்பர் சீரீஸ் ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ நம்ம இதுல இருந்து மைனஸ் பண்ணிக்கிட்டே போகும்போது ஒரு கட்டத்துல ஆன்சர் மைனஸ்லயும் இருக்கும். நீங்க மைனஸ்ல வந்து இப்ப -5ம் கொடுத்துருப்பாங்க, +5ம் கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன்ல. நீங்க சொல்லுவீங்க மைனஸ்ல எல்லாம் வேல்யூ வருமா? அப்ப கண்டிப்பா இதுவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த நீங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க ரீசன்லாம். ஆனா இந்த கடைசியில போடும்போது இந்த மைனஸ் போடாம என்ன பண்ணிருவீங்கன்னா, மைனஸ்ல எப்படி ஆன்சர் வரும்? 11க்கு அப்புறம் +5 தான் இருக்கும் அப்படின்ட்டு 5 போட்டு வந்துருவீங்க. மைனஸ்லயும் ஆன்சர் வரும். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். டிக்ரீஸ் ஆகிட்டேவும் போகவும் செய்யும் ஆர்டர். அந்த லாஜிக்கையும் நீங்க யோசிக்கணும். அதுக்கு தான் இந்த சம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. 8th சம். 2, 5, 7, 11, 13. நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ 2க்கும் 5க்கும் என்ன டிஃபரன்ஸ்? +3 இருக்கு. ஓகே. 5க்கும் 7க்கும் +2 இருக்கு. 7க்கும் 11க்கும் +4 இருக்கு. அடுத்து இதுக்கு பார்த்தா +2 இருக்கு. இதுல ஏதாவது ஆர்டர் இருக்கா? ஒரு தடவை 3 கூடுது, 2 கூடுது, 4 கூடுது, 2 கூடுது. சரி, அப்ப அடுத்தடுத்த நம்பருக்கு இடையில எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஏதோ வேற ஆர்டர்ல தான் இது கூடிட்டு இருக்கு. சரி, இப்ப நம்ம அடுத்து என்ன சொன்னோம்? ஸ்கொயர் வேல்யூவான்னு பார்க்கணும். இது ஸ்கொயர் வேல்யூவா? கிடையாது. இது 2 இருக்கு, இது 5 இருக்கு, 7 இருக்கு, வராது. கியூப் வேல்யூவும் கிடையாது. அடுத்து ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். 2 + 5 இதை கூட்டி பார்த்தோம்னா நம்மளுக்கு 7க்கு அப்புறம் 13 அப்படின்னா 6. அப்போ அடுத்து இது பாருங்க, 5க்கும் +6. இப்ப ஏதாவது லாஜிக் இதை நம்ம செட் பண்ண முடியுமா? இங்க ஒரு 5 கூடுது, 6 கூடுது, இங்க 6 கூடுது. இப்ப 6க்கு அப்புறம் 7 கூடணுமா, இல்ல மைனஸ் ஆகி 5 கூடணுமா? தெரியாது. குழப்பமா இருக்கு. ஏன்னா கிளியரா கொடுக்கல. இன்னொரு இது நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கண்டுபிடிக்கலாம். அப்போ இதுவும் செட் ஆகல. மைனஸ் ஆகிக்கிட்டே போகுதா? இல்ல, அப்படியும் இல்ல. அப்போ இது என்ன நம்பரா இருக்கும்? நல்லா அந்த நம்பரை ஒத்து பாருங்க. இப்போ வந்து லாஜிக்கெல்லாம் விட்டுறணும். நீங்க அந்த நம்பரை மட்டும் நல்லா பார்த்து நீங்க கெஸ் பண்ணணும். பாருங்க, ஆக்சுவலா 11, 13 இந்த மாதிரி வந்துட்டாலே இது பிரைம் நம்பர்ஸ் நம்மளுக்கு. ஓ, பிரைம் நம்பர்ஸ் வந்திருக்கே இதுல. அப்ப மத்த நம்பரும் பிரைம் நம்பர்ஸ் தான் செக் பண்ணுவோம் அப்படிங்கிற லாஜிக்கை நம்ம மைண்ட் யோசிக்கணும். பாருங்க, 11, 13 பிரைம் நம்பர்னு பார்த்தானே நம்மளுக்கு தெரியும். 7 பிரைம் நம்பரா? ஆமா பிரைம் நம்பர். 5 ஆமா. 2 ஆமா பிரைம் நம்பர்.
இதுல நம்ம தெரியாத ஒரு விஷயம் இந்த 2 பிரைம் நம்பர்ன்றது தான். ஏன்னா நம்மளுக்கு பிரைம் நம்பர்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம்? பகா எண்கள். சரியா? இந்த பகா எண்கள்னா என்ன சொல்லுவோம்? ஒரு நம்பர் வந்து 1ஆலையும் அதே எண்ணாலையும் மட்டும் வகுக்க முடிந்தா அதுதான் வந்து பிரைம் நம்பர். எக்ஸாம்பிள் இப்ப 2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2வை நான் 1ஆல டிவைட் பண்ண முடியும். அதே மாதிரி 2ஆல பண்ண முடியும். இதை தவிர வேறு எந்த நம்பராலையும் நான் இதை வந்து 2வை கொண்டு வர முடியுமா? முடியாது. இப்போ நான் அதே இது உங்களுக்கு ஒரு 9 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 × 3 9 அப்படின்னு என்னால கொண்டு வர முடியும். 1 × 9 9 கொண்டு வர முடியும். புரியுதா? ஆனா 1ஆலையும் அதே நம்பரால மட்டும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிற நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு பிரைம் நம்பர். அப்ப 9 வந்து பிரைம் நம்பர் கிடையாது. ஏன்னா 3 × 3யும் எனக்கு 9 கிடைக்குது. 8 பிரைம் நம்பரா? 1 × 8 எனக்கு 8 கிடைக்கும். ஆனா 4 × 2ன்னு போட்டாலும் எனக்கு 8 கிடைக்கும் இல்லையா? அப்ப 8 பிரைம் நம்பர் கிடையாது. அப்ப பிரைம் நம்பர்னா எப்படி இருக்கணும்? 1ஆலையும் அதே நம்பராலையும் மல்டிப்ளை பண்ணா மட்டும்தான் அந்த நம்பர் கிடைக்கணும். வேற எதுனாலையும் எனக்கு அந்த நம்பர் கிடைக்க கூடாது. எந்த மல்டிப்ளிகேஷனாலையும். அப்போ பாருங்க 5 எடுத்துக்கிறேன். 5 என்ன ஆகும்? 1 × 5 தான் 5 எனக்கு கிடைக்கும். வேற ஏதாவது மல்டிப்ளை பண்ணி 5 கொண்டு வர முடியுமா? முடியாது. 7க்கும் அதே மாதிரி 1 × 7 தான். 11க்கும் 1 × 11 தான். 13க்கும் 1 × 13 தான். அப்போ 0ல இருந்து ஆரம்பிச்சு 0, 1 இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து பிரைம் நம்பர்ஸ் கிடையாது. 2ல இருந்து தான் பிரைம் நம்பர் ஆரம்பிக்குது. இப்போ 1 இப்ப 0வை எது கூட மல்டிப்ளை பண்ணாலும் 0 ஆயிரும். 1 எது கூட மல்டிப்ளை பண்ணாலும் 1 வந்து 1ஆல மல்டிப்ளை பண்ணா 1 தான். ஓகேவா? அதனால அது பிரைம் நம்பர்ல சம்டைம்ஸ் வரும், வராது. இப்போ இப்படியே போயிட்டே இருக்கு நம்மளுக்கு. இதுக்கு அப்போ நம்ம இந்த ஆர்டர்ல தான் கொண்டு போகணும். உடனே நான் வந்து ஏதாவது ஒரு இப்ப 71 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துட்டு இதுவும் பிரைம் நம்பர் தானே, அப்ப இங்க 71 வரும் அப்படின்னு போட்டுறக்கூடாது. இதுக்கு அடுத்த பிரைம் நம்பர் என்ன அப்படிங்கறது தான் நான் கண்டுபிடிக்கணும். வரிசையா தானே போயிட்டு இருக்கு. அப்போ அடுத்த பிரைம் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தா பாருங்க 13 இருக்கு. 13க்கு அப்புறம் 14 வராது. ஏன்னா 7 2 14 வந்துரும். 15 வராது. 7 5 15 வந்துரும். 16 வராது. 8 2 16 வந்துரும். 17 பாருங்க. 17 ஏதாவது மல்டிப்ளை பண்ணி 17 கொண்டு வர முடியுமா? முடியாது. 1 × 17 தான் பண்ண முடியும். அப்ப அடுத்த பிரைம் நம்பர் 17 அப்படிங்கிறது தான் ஆன்சர். இது வரைக்கும் நம்ம பார்த்த 7 லாஜிக்கும் யோசிச்சு பார்த்தோம். எதுவுமே இதுக்கு செட் ஆகல. அப்புறம் நம்பரை பார்க்கும்போது நமக்கு தெரியுது இது பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு. அப்போ இதுக்கு அடுத்த 13க்கு அடுத்த பிரைம் நம்பர் என்ன? சம்டைம்ஸ் இதே சம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க அப்போ பிரைம் நம்பர்ஸ் டிக்ரீஸ் ஆர்டர்ல போயிட்டு இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற பிரைம் நம்பர் என்ன? 2 அப்படின்னு பார்த்து போடணும். அந்த ஆர்டரை பொறுத்தது. புரியுதா? நீங்க இந்த மாதிரி தான் லாஜிக்கை வந்து திங்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சம்ம பார்த்த உடனே லாஜிக் தோணாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அவங்கள பார்த்த உடனே அந்த சம்ம பார்த்த உடனே இது இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஒரு ஆளுகளை நம்ம பார்க்குற மாதிரி தான்ப்பா. புதுசா ஒருத்தரை பார்த்த உடனே அவங்க அவங்கள யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. ஆனா அவங்கள பத்தி ஒரு 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 டைம் 2 டைம்ஸ் அவங்கள மீட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த தடவை அவங்கள பார்த்த உடனே நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். அவங்களோட வந்து கெஸ் பண்ணிடுவோம். அவங்க சேடா இருக்காங்களா, சந்தோஷமா இருக்காங்களா? ஏன்னா அவங்கள பத்தி ஓரளவு எனக்கு நான் இப்ப தெரிஞ்சுட்டேன். 2 வாட்டி நான் பேசியிருக்கேன். அவங்க எப்படி பேசுனா அது எந்த மூடுன்றது என்னால கண்டுபிடிச்சிட முடியும். இந்த மாதிரி தான் சம்மம். நீங்க ஒரு தடவை பார்க்கும்போது இது யாரோ மாதிரி புதுசா இருக்க மாதிரி, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒன்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால வந்து அந்த சம் வந்து ஃப்ரெண்ட் ஆயிரும் உங்களுக்கு. நீங்க வந்து அதை ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. 9th சம் 1, 1, 1.5, 3, 7.5 இப்படி போயிட்டு இருக்கு. பாயிண்ட் கணக்குல போகுது. அப்போ இப்ப ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பார்க்கலாமா? இதுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1. இதுக்கும் டிஃபரன்ஸ் 0.5. இதுக்கும் டிஃபரன்ஸ் 1.5. இதுக்கும் பார்த்தோம்னா 4.5. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து டக்கு டக்குன்னு கூடுதுனானே இது ஏதோ ஒரு மல்டிப்ளிகேஷன் ஆர்டர்ல போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க,
ஃபர்ஸ்ட்டும் 1 இருக்கு, ரெண்டாவதும் 1 இருக்கு. அப்ப கண்டிப்பா இது எதால மல்டிப்ளை பண்ணியிருந்தா எனக்கு 1ன்னு கிடைக்கும்? 1ஆல மல்டிப்ளை பண்ணாதான். அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர 1ஆல மல்டிப்ளை பண்றாங்க. சரி, அப்ப 1ல இருந்து 1.5 கிடைக்கணும்னா எனக்கு ரெண்டாவது நம்பரை எதுல மல்டிப்ளை பண்றோம்? 1.5ஆல மல்டிப்ளை பண்றாங்க. 1.5 எதால மல்டிப்ளை பண்ணா 3 கிடைக்கும்? 2. அடுத்து 3 எதால மல்டிப்ளை பண்ணா எனக்கு வந்து 7.5 கிடைக்கும்? 2.5. புரியுதா? நான் இங்க பெருசாவே எழுதுறேன். 1.5, 3, 7.5. பாருங்க, இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் இன்டு 1. இதுக்கும் 1.5. இதுக்கும் 2. திரும்ப இதுக்கும் 2.5. சாரி, இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா 2.5. அப்போ அடுத்து நம்ம எதால மல்டிப்ளை பண்ணணும்? 1 1.5, 2 2.5. அடுத்து நம்ம எதால மல்டிப்ளை பண்ணணும்? கண்டிப்பா 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 7.5 நான் 3ஆல மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 5 15, மிச்சம் 1, 7 21, 22. இங்க லாஸ்ட் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கனால நான் இதுலயும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறேன். அப்ப 22.5ன்றதுதான் எனக்கு அடுத்து வர வேண்டிய ஆன்சர். புரியுதா? மல்டிப்ளிகேஷன் ஆர்டர் தான். ஆனா புள்ளி வச்சு வந்துட்டா மல்டிப்ளை பண்ணதும் புள்ளியில இருக்கிற ஒரு நம்பராலேயே அவங்க மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம். அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து இந்த இது 1 1.5 0.5 1 2 3 இவ்வளோ அளவான நம்பரால தான் மல்டிப்ளை பண்ணுவாங்க. சும்மா ரொம்ப ஒரு 10.5 12.5 50.7 இப்படியெல்லாம் டிஃபிகல்ட்டான மல்டிப்ளிகேஷன்லாம் இருக்காது. பேசிக்கானது தான் இருக்கும். நீங்க அந்த இதை எதுன்னு மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். லாஸ்ட் சம்மு. பேசிக் மாடல்ல இது லாஸ்ட் சம். பேசிக்கா ஒரு சம்ம பார்த்த உடனே இந்த எல்லா லாஜிக்கும் நீங்க யோசிக்கணும். அதுக்காக என்னென்ன லாஜிக்லாம் இருக்குன்னு உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் தேவையில்லை. லாஜிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து ஜஸ்ட் வந்து மைண்ட்ல வந்து இதுவா இருக்கலாம் அப்படின்னு அதை வச்சு செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, லாஸ்ட் சம் இது பாருங்க. 2 6. அப்ப எவ்வளவு கூடி இருக்கு? 4. இதுக்கு இடையில 6க்கும் 14க்கும்னா 8 கூடி இருக்கா? இது வந்து 14 10 இதுல இருந்து இது போகணும் 16 கூடி இருக்கு. அப்போ எவ்வளவு கூடணும்? எப்படி கூடிட்டு போகுது பாருங்க நம்பரு. இதை ஒவ்வொன்றையும் 2ஆல பெருக்கிருக்காங்களா? 2 2 4. ஓகே, அப்ப 6 2 12ல வந்திருக்கணும். அடுத்து 14 வந்திருக்கு. 14 × 2 28ல வந்திருக்கணும். ஆனா அடுத்து 30 வந்திருக்கு. அப்ப எப்படி இதுல போயிருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கா? ஃபர்ஸ்ட் நம்பரை 2ஆல பெருக்கி 2ஆவ கூட்டியிருக்காங்க. அப்ப 2 2 4, 4 + 2 6 எனக்கு கிடைச்சிருக்கு. திரும்ப ரெண்டாவது நம்பர் 6ஆ? அதை 2ஆல பெருக்கி 2ஆல கூட்டியிருக்காங்க. 6 2 12, 12 + 2 14. அடுத்தது மூணாவது நம்பர் 14. அதை 2ஆல பெருக்கி 2 கூட்டியிருக்காங்க. இப்ப 14 2 28. 28 2ஐயும் கூட்டும் போது 30 எனக்கு கிடைச்சிருக்கு. அப்ப எனக்கு கடைசியில ஆன்சர் எப்படி போடணும்? அந்த 30 நான் 2ஆல பெருக்கணும். அது கூட 2 கூட்டணும். 30 2ஆல பெருக்கினா 60, 60 கூட 2 கூட்டினா 62. அப்ப ஆன்சர் வந்து 62 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அதாவது இந்த டிஃபரன்ஸை கூட வச்சு நீங்க போடலாம். 4 8 16ன்னு கூடிக்கிட்டே போதா? அப்ப இந்த டிஃபரன்ஸை 2ஆல பெருக்குனா 8, இந்த டிஃபரன்ஸை 2ஆல பெருக்குனா 8. அப்ப அடுத்த டிஃபரன்ஸ் 16 2ஆல பெருக்குனா 32 டிஃபரன்ஸ் இருக்கணும். இதுக்கும் இடையில 32 டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி எடுக்கணும். அப்ப 30 32 கூட்டினா எனக்கு 62 வரும். அப்ப 62 தான் ஆன்சர். நீங்க அப்படியும் போடலாம். இது வந்து மைண்ட்ல பார்த்த உடனே போடுற மெத்தடு. இது வந்து அந்த லாஜிக்கை கண்டுபிடிச்சு நம்ம போட்டு பார்க்கறது. ரெண்டுமே சரியானதுதான். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க இப்பதான் நம்பர் சீரிஸ் ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்றீங்கன்னா இந்த மாதிரி தான் யோசிக்க வரும். இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட்ல தான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா யோசிக்க வரும். நீங்க நல்லா பிராக்டிஸ் ஆன பிறகு இந்த மாதிரி டைரக்டா நீங்க சம்ம பார்த்து இதுலயே வந்து நீங்க கெஸ் பண்ணி போட்டுருவீங்க. இந்த செகண்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு நல்ல பிராக்டிஸ் ஆன பிறகு வந்துரும். பார்த்த உடனே போடுறதுக்கு தான் இந்த செகண்ட் மெத்தட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
அதே மாதிரி இந்த சம்ஸ் எல்லாமே போடணும்னா ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 10 வரைக்கும் ஸ்கொயர் வேல்யூஸ் தெரியணும், கியூப் வேல்யூஸ் தெரியணும். அடுத்த பார்ட் வந்து நான் 2வது பார்ட்ல கொஞ்சம் இதுல இன்னும் ட்ரிக்கியா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க சம்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். மேக்ஸிமம் வந்து ஒரு 60 to 70% இந்த 10 மாடலுக்குள்ள இருந்து தான் உங்களுக்கு சம்ஸ் வரும். ரொம்ப கஷ்டமா கேட்கணும், இத நீங்க யோசிக்கவே முடியாம இதுல இருந்து சிக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்கன்னா தான் ரொம்ப கஷ்டமான அடுத்தடுத்து நான் பார்ட் 2ல சொல்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். அதனால நீங்க இந்த பேசிக் மாடலை மஸ்ட் தரவு பண்ணிக்கோங்க. அடுத்த மாடல்ல இருக்கிறத பார்த்துக்கோங்க. ஆனா இதுதான் வந்து அதிகமா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் அடுத்த மாடல் கொடுக்கும்போது உங்களுக்கு 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிற ஸ்கொயர் வேல்யூஸ், கியூப் வேல்யூஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். அதையும் நோட் பண்ணி வச்சுட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கொயர் வேல்யூஸ் ஓரளவு உங்களுக்கு தெரியும். கியூப் வேல்யூ வந்து பார்த்த உடனே தெரியிற மாதிரி நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிறது பெஸ்ட். உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி ஸ்கொயர் ரூட், ஸ்கொயர் கியூபோட வேல்யூ எல்லாம் கொடுத்துருப்பேன். இதுல வந்து ஸ்கொயர் கியூப் வேல்யூஸும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அடுத்த பார்ட்ல நீங்க அதை நோட் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது வந்துன்னா இது மட்டும்தான் வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. லாஜிக்கல் ரீசனிங்ல மட்டும் எப்படி வேணாலும் கேட்கலாம். நம்ம ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கிட்டு போனோம், அவ்வளவுதான். இதே மாதிரி எங்கெங்கெல்லாம் இந்த பேட்டர்ன்ல நீங்க சம்ஸ் பாக்குறீங்களோ ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க, அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்பதான் உங்க மைண்டுக்கு வந்து நீங்க அதை ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். உங்க மைண்ட் நீ இப்படி கேட்டா நீ இப்படி யோசிக்கணும், இப்படி கேட்டா இப்படி. இப்போ ஒரு ரோபோட்டே இருக்குன்னா அந்த ரோபோட்டுக்கு தேவையான கண்டிஷன்ஸை நம்ம கொடுத்துடணும் ஃபர்ஸ்ட். ரோபோட்டுக்கு வந்து செம்மவேவா ஃபீட் பண்றாங்க உள்ள. இப்போ ஒரு சாட் ஜிபிடி இருக்கு, ஒரு கூகுள் சாட் இருக்கு. நம்ம வந்து ஒரு டைப் பண்ணி ஒரு ஆன்சரை வாங்குறோம் அப்படின்னா அத்தனையும் அதுல டைப் பண்ணியா வச்சிருக்காங்க. அதுக்கான லாஜிக்கும் பேசிக்கான கான்செப்டா அதுல ஏத்திடுறாங்க. நம்ம கேட்கிற கொஸ்டினை பொறுத்து அதை வந்து அதுல கம்பைன் பண்ணி நம்மளுக்கு ஆன்சரா கொடுக்குது. அது மாதிரிதான் நம்ம மைண்டும். பேசிக் கான்செப்டா அதுக்குள்ள நம்ம ஏத்திட்டோம்னா போதும். அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல அதை எதெல்லாம் ஜாயின் பண்ணி எப்படி யோசிக்கணும்ன்றத அது பார்த்துக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உங்களுக்கு. நம்ம வந்து சின்ன வயசுல இருக்கும்போது இப்போ நம்ம மால் இந்த பெரிய பெரிய கடைகளுக்கு எல்லாம் போனோம்னா வித்தியாசமா வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அதை பார்த்தாலே இது வாட்டர் பாட்டில் தான் அப்படின்னு கெஸ் பண்ணவே ஒரு நிமிஷம் ஆகும். அப்ப பாட்டில்லாம் வந்து டிஃப்ரெண்டா ஸ்டைலா கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ நம்ம இந்த மாடல் எல்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்தோமா? இப்படியெல்லாம் பாட்டில்ஸ் வந்து எதிர்காலத்துல வரும்னு நம்மளுக்கு அம்மா அப்பாங்க சொல்லி கொடுத்தாங்களா? ஆனா எப்படி அந்த இதை பார்த்த உடனே நம்ம மைண்டு, ஓ இது வாட்டர் பாட்டிலா, ஓ இது எலக்ட்ரிக் குக்கரா, ஓ இது இதுவான்னு சொல்லி புதுசா நம்ம பாக்குற ஒரு பொருளை கூட ஐடென்டிஃபை பண்ணுது நம்ம மைண்டு. ஏன் அப்படின்னா நம்ம மைண்டு ஆல்ரெடி டியூன் ஆயிருக்கு. நம்ம மைண்ட்ல நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஒரு வாட்டர் பாட்டில்னா அதோட ஃபீச்சர்ஸ் இப்படிதான் இருக்கும், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஷேப்ல இருக்கும், அதுக்கு ஒரு மூடி இருக்கும், அதுக்கு ஒரு கைப்பிடி இருக்கும், தூக்கி குடிக்கலாம், இல்ல சப்பி குடிக்கலாம், இல்ல உறிஞ்சு குடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய கான்செப்டை நம்ம மைண்ட்ல ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம வந்து ஒரு பாட்டிலவோ ஒரு பொருளவோ பார்க்கும்போது நம்ம மைண்ட் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்கிறத பூரா எடுத்து அப்புறம் கம்பைன் பண்ணி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்குது. இது வந்து ஒரு பாட்டில், இது வந்து ஒரு ரோபோட். ஒரு மனுஷனையும் ஒரு ரோபோட்டையும் எப்படி பிரிச்சு பார்க்குது நம்ம மைண்டு? நம்ம சொல்லி கொடுத்துருக்கோமா மைண்டுக்கு? ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ரோபோட் வரும், அப்ப நீ இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோமா? மைண்ட்ல பேசிக் கான்செப்டை ஏத்துனா போதும், அது தேவையான இடத்துல தேவையான மாதிரி கம்பைன் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். இதுதான் மைண்டு. இதை வந்து கான்செப்டா வச்சுதான் இப்ப ஏஐயே வந்திருக்கு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட். அவங்க வந்து அந்த காலத்துல இருந்த ரோபோ எப்படி தெரியுமா? இப்ப ஒரு பாட்டில்னா இப்படிதான் இருக்கும்னு சொல்லி அந்த பிக்சரவே போட்டோ எடுத்து அதுக்குள்ள இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி பாட்டில பார்க்கும்போது இது பாட்டில்னு அது சொல்லும். ஆனா இப்ப இருக்கிற ஏஐ என்ன அப்படின்னா ஒரு பாட்டில்னா எப்படியெல்லாம் இருக்கலான்ற ஃபீச்சர்ஸை மட்டும் உள்ள ஏத்திருப்பாங்க. அப்ப அவங்க எந்த மாதிரி பாட்டில காமிச்சாலும் இது பாட்டில்னு அது கண்டுபிடிக்கும். இததான் நம்ம மனித மூளைய அப்படியே ஆர்டிபிஷியலா கொண்டு வர்றதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ மனித மூளையோட லாஜிக் மெத்தட் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே அது இதுக்கு மட்டும் கிடையாது. அது சமையலா இருந்தாலும், ஒரு தையலா இருந்தாலும், டிராயிங்கா இருந்தாலும். இப்போ டிராயிங் நம்ம போறோம், டிராயிங் கிளாஸ் கத்துக்கிறாங்க. அவங்ககிட்ட வந்து ஒரு காம்படிஷன்ல புதுசா ஒரு டிராயிங்கை கொடுத்து வரைய சொல்றாங்க. எங்க சார் வந்து இந்த டிராயிங் சொல்லி கொடுக்கல, அதனால நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியுமா? ஒரு டிராயிங்னா எப்படி இருக்கணும், அதுல எப்படி வந்து நம்ம எதை ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணணும், எதை ஹைலைட் பண்ணணும், எதை ஷேட் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக் தெரிஞ்சா போதும், எந்த டிராயிங் கொடுத்தாலும் நம்ம பண்ணுவோம்.
இதேதான் எல்லாத்துலயுமே. நீங்க மேத்ஸ்ன்னு இல்ல. இப்போ ஜிகேன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். அத வச்சு நம்ம எப்படி கேட்டாலும் சொல்ல தெரியணும். அதேதான் மேத்ஸ். இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க கான்செப்ட்டையும், பேசிக்கையும் மைண்ட்ல ஏத்த ட்ரை பண்ணுவீங்க. ஏத்துறது மட்டும் தான் உங்க வேலை. அதுக்கப்புறம் தேவையான இடத்துல அத குடுக்க வேண்டியத உங்க மைண்ட் பாத்துக்கும். ஓகேவா? இத நீங்க ஞாபகமா வச்சுக்கிட்டு, நீங்க அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. மேத்ஸ் படிக்கும்போது டென்ஷன் ஆகாதீங்க. ரொம்ப ரிலாக்ஸா பார்க்கும்போது தான் அந்த மைண்ட்ல போய் அது செட் ஆகும். 1000 டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸோட நம்ம பார்த்தாலே அது ஏறாது. அதனால நிதானமா பாருங்க. டைம் நெறையவே இருக்கு இன்னமும். நீங்க வந்து பதட்டத்தோட பார்த்து எல்லாத்தையும் மறக்கிறத விட, நிதானமா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பாருங்க. உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஓகே. அடுத்த பார்ட்ல திரும்ப உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் கன்டினியூஸா படிச்சுட்டே இருங்க. தேங்க் யூ. பை.